ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் பேச்சுரிமையும் கருத்துரிமையும் உண்டுதான். அதே நேரத்தில் அந்த உரிமைகளைப் போலவே சில கடமைகளும் உண்டு. அந்த உரிமைகளுக்கு சில வரைமுறைகளும் வரம்புகளும் உண்டு. தேசத்தின் நிர்வாக அமைப்பின் மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பேராபத்து சூழல்களில் அரசின் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பது அல்லது மெளனம் காப்பது என்பதுதான் தேசப்பற்றுள்ளவர்களின் அணுகுமுறையாக இருக்க முடியும். இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரசும் சரி, மாநிலங்களில் கோலோச்சும் முக்கியமான எதிர்க்கட்சிகளும் சரி, பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து கடைபிடித்து வரும் அணுகுமுறை மெச்சத் தகுந்தது என்பதை குறிப்பிட்டாக வேண்டும். இராணுவத்துக்கு ஆதரவாக காங்கிரஸ் சார்பில் ஜெய்ஹிந்த் என்ற பெயரில் நாடு முழுவதும் வெள்ளிக்கிழமை யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது. காஷ்மீர் முதல்வா ஓம் அப்துல்லாவும் சரி, அந்த மாநிலத்தை சோர்ந்த ஏனைய தலைவர்களும் சரி, பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து வெளியிட்ட அறிக்கைகளும் கருத்துக்களும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக அந்த மாநிலத்தில் முணுமுணுப்பு கூட எழாமல் செய்திருப்பதை குறிப்பிடாமல் இருக்க முடியவில்லை. தமிழக முதல்வா மு.க. ஸ்டாலின் தனது தலைமையில் இந்திய இராணுவத்துக்கு ஆதரவாக இன்று நடத்த இருக்கும் பேரணி மற்ற மாநிலங்களுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் முன்மாதிரியான ஆக்கப்பூர்வ நடவடிக்கை. இந்தியாவை காப்பாற்ற வேண்டியது அனைவரின் கடமை. பயங்கரவாதம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் சம்பந்தமில்லாத ஒன்று. தீவிரவாதத்துக்கு துணை போகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த பகுதியில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் கூறியிருக்கிறார். இந்தியாவின் முக்கியமான இஸ்லாமிய அமைப்புகளும் தலைவர்களும் பஹல்காம் பயங்கரத்தை கடுமையாக கண்டித்தும் இந்திய அரசின் பதிலடி நடவடிக்கைகளை முழுமனதுடன் வரவேற்றும் தெரிவிக்கும் அறிக்கைகளும் கருத்துக்களும் மத உணர்வுகளை மீறிய அவர்களது தேசப்பற்றின் வெளிப்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும். அஜ்மீர் தாகாவின் அறங்காவலர் குழுவின் செயலாளர் சையத் சாவார் சிஷ்டி, சூஃபி தாகாக்கள் அனைத்தும் இந்தியாவின் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்கின்றன என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஏஐஎம்ஐஎம் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான அசாதுதீன் ஒவைசியும் அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் முஃப்தி ஷஹாபுதீன் ராஸ்வியும் இந்திய குடிமக்களையும் இந்தியாவின் எல்லையையும் பாதுகாக்க எடுக்கப்படும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் துணை நிற்போம் என்றும் அறிவித்திருப்பதை அரசியல் முதிர்ச்சியின் வெளிப்பாடாகவும் தேசப்பற்றின் அடையாளமாகவும் தான் பார்க்க முடிகிறது. இவை ஒருபுறம் இருக்க, ஒரு சிலர் தனிப்பட்ட முறையில் வெளியிட்டிருக்கும் கருத்துக்களும் சமூக ஊடக பதிவுகளும் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கின்றன. இந்தியா பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளுக்கு இடையே நடைபெற்று வரும் தாக்குதல் சம்பவங்களை முன்வைத்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தகவல்கள் போரைவிட அதிக பதற்றத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கின்றன. சம்பவம் நிகழ்ந்த மறுநாளே பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுத்திருக்க வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் ஆரம்பித்த பரப்புரைகள் இந்தியா நிதானமாக திட்டமிட்டு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளை தொடங்கிய பின்னரும் தொடர்கின்றன. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்திவைப்பு நடவடிக்கை சமூக ஊடகங்களில் திட்டமிட்டு கேலி செய்யப்பட்டது. பஹல்காமில் நடந்த கொடூர சம்பவத்தில் சுற்றுலா பயணிகளை மத ரீதியாக பிரித்து பயங்கரவாதிகள் தங்கள் கண் எதிரே சுட்டுக் கொன்றனா என்று பாதிக்கப்பட்ட புனேயைச் சோர்ந்த பிரகதி ஜட்டாலே, மும்பையைச் சோர்ந்த அனுஷ்கா, கொல்கத்தாவைச் சோர்ந்த சபரி குஹா, ஆந்திரத்தைச் சோர்ந்த காமாட்சி ஆகியோர் தொலைக்காட்சிகளில் பேட்டியே அளித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகும் மத ரீதியாக பிரித்து கொல்லப்பட்டனா என்பது பொய் செய்தி என்று சப்பை கட்டும் அவர்கள் யாருக்காக செயல்படுகிறார்கள் என்கிற நியாயமான ஐயப்பாடு எழுகிறது. நாட்டில் தற்போது நிலவும் சூழலில் இராணுவத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நகாவுகளை நேரலையாக ஒளிபரப்புவதையும் நிகழ்நேர தகவல்களை வழங்குவதையும் தவிர்க்க வேண்டும் என்று தொலைக்காட்சி சேனல்கள், எண்ம ஊடகங்கள், தனிநபர்களுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த ஆதாரபூர்வமான தகவல்களை வெளியிடுவது பாதுகாப்பு நடவடிக்கைகளின் செயல்திறனுக்கு குந்தகம் விளைவிக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறது. நாட்டின் நலன் கருதி எடுக்கப்பட்டு வரும் இராணுவ நடவடிக்கைகள் சரியா தவறா என்கிற விவாதங்கள் இப்போதைய சூழ்நிலையில் தேவையற்றது என்பது மட்டுமன்றி பொறுப்பின்மையும் கூட. இந்தியாவை, இந்திய மக்களை பாதுகாப்பதற்காக நமது இராணுவம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு துணை நிற்பதுதான் உண்மையான தேசப்பற்று.